அனைவருக்கும் வணக்கம். 6 வாரம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 6வது வாரம் வந்துருச்சு. கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பதான் நான் நைட்டு சாப்பிட்டே போயிட்டேன். எனக்கு அடுத்த நாள் வந்து சாப்பிட வேண்டாம், விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நான் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு போனேன். கிளம்பும் போது சரியான மழைங்க. அது என்ன நேரமோ தெரியலங்க. எனக்கு இந்த ஈரோட்ல இருந்து போற ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல மட்டும் எனக்கு ஸ்லீப்பர் கிடைச்சதா சரித்திரமே இல்லைங்க. ஒன்று ஆர்ஏசி கிடைக்கும், இல்லைன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஆர்ஏசி போனாலும் எனக்கு வந்து இங்க காட்பாடி வந்து தான் எனக்கு ஸ்லீப்பர் இதே சீட்டே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்னங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே 4 மணிக்கு கொண்டு விட்டாங்க. அப்புறம் சபரமன் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து சிறுவாபுரி வந்து சேர்ந்துட்டேன். வந்துட்டு குளிச்சுட்டு போய் தீபம் போட்டு 8 மணி 9 மணிக்குள்ள நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்தவங்க சொன்னாங்க, கோயிலை வந்து 17 டைம் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதும் கிடைக்கும் அப்படின்னாங்க. 17 டைம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல போட்டு பார்த்தேன். அதில் வந்து 17 டைம் சுற்றுனா சாப்பாட்டுக்கு என்றைக்குமே குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. சரி, ஓகேங்க, நமக்கு பணத்தை விட சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சொன்னவங்க வந்து அந்த முருகனாவே நான் பார்க்குறேன், சிறுவாபுரி முருகனாவே பார்க்குறேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அப்போ தான் நம்ம ஸ்டேஷனுக்கு வர கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அங்கேருந்து வெளியே வந்து நான் அன்னைக்கு தான் அவ்வளோ நேரம் நின்று அந்த கோபுரத்தையே பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே போன டக்குன்னு சாமி கும்பிட்டு நான் ஒரே ஓட்டமாக ஒடியாந்துருவேன். ஆனால் அவ்வளோ நேரம் நின்று நீ எப்போ வர போகிறேன்னு தெரியல முருகா, நீ எப்போ கூப்பிட போகிறேன்னு தெரியல, இந்த 6 வாரம் நான் இவ்வளோ கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு போயிட்டேன். ஆனால் 6வது வாரம் வரும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் தாண்டி உன்னை வந்து பார்த்துட்டேன், நீ எப்போ நீ என்னை கூப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி சந்தோஷமாகவும் நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டேங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.